விவசாயிகளுக்கு தமிழக அரசு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, அவங்க விளைச்சலுக்கு விலைய கொடுங்க. அதுதான் கேட்கிறாங்க. நீங்க கொடுத்த இலவசம் எல்லாம் விவசாயிகளுக்கு எல்லாம் வேண்டாம். அவங்க விளைச்சலுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுங்க. 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும். 2500 ரூபாய் போதுமானது கிடையாது. இன்னும் கொள்முதல் அதிகப்படுத்துங்க. இதுக்கு சேமிப்பு கிடங்குகளை இன்னும் பெருசா விரிவாக்கம் செய்யுங்க. நவீன சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குங்கள். இதெல்லாம் பில்டிங் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும். டெல்டாவில் ஏற்படுத்தலாம், வேற எங்க ஏற்படுத்த போறீங்க? ஆனா நாங்க சொல்றது, எங்க அப்பா 5 முறை முதலமைச்சர், நான் முதலமைச்சர், இப்ப எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? முதலமைச்சரா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் நீங்க அப்பவே நீங்க செஞ்சிருக்கணும். இந்த வேலைகளை, கட்டமைப்புகளை இன்றைக்கு கூட நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு யோசனை கூட இல்லைன்னா நீங்களா எதுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டுட்டு போங்க. அதனால இதெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை நிச்சயமாக, அது மட்டுமில்ல, இப்ப பெய்த மழையில பயிர் எல்லாமே மூழ்கிடுச்சு. இன்னும் மழை அதிகமா இருக்கு. ஏன்னா வடிகால் கிடையாது. இல்ல வடிகால் எங்க பார்த்தாலும் பார்த்து தண்ணி அப்படியே நிக்குது. வாய்க்கால தண்ணி அப்படியே தான் நிக்குது. எந்த வடிகாலம் இல்லையா? வடிகால தூர்வாரல. தூர்வாரினா தானே அங்க முகத்துவாரத்துல தூர்வாரினா தான் இங்கிருந்து தண்ணி போகும். அங்கங்கே தூர்வாரணும். கணக்கு மொத்தம் 200 கோடி தூர்வாரத்துக்கு நாங்க செலவு வேணும். 200 கோடி கணக்கு கேட்டா நாங்க தூர் வாரிட்டோம் சொல்ல போறாங்க. இப்ப பார்த்தா தெரிய போதா தண்ணி நிக்கிறது? அதனால இதுதான் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஊழல் நடந்துட்டு இருக்குது. விவசாயிகளை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி இந்த 6 மாதத்திலே நீங்கள் வைக்க வேண்டும். காரணம், இது போன்ற நெல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்ச நெல்லை அழுகி போய் முளைச்சிடுச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த நெல்லை தூக்கிதான் போடணும். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே. இது சின்ன உதாரணம். இதே போன்றுதான் மற்ற இடத்துல, எல்லா இடத்துலயும் இதே நிலையில் தான் இருக்கிறது என்று தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இதற்கு நீங்கள் எல்லோரும் சிந்தித்து, எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை வரும் காலத்திலே விவசாயிகள் அத்தனை பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.